ஒரு மாதிரி கிண்டலா பேசுவாங்க. அதனால நான் எதை எந்தெந்த வயதிலே அனுபவிக்கின்றோமோ அதை அந்தந்த வயதில் அனுபவித்து வாழ வேண்டும். உகரத்தில் ஓடி விளையாடணும், ஈரத்தில் கல்விகளை கற்க வேண்டும். உகரத்தில் முடியாத மனமும் ஆரத்தில் பெறாத பிள்ளையும், ஐயத்தில் சேர்க்காத செல்வமும், ஆரத்தில் செய்யாத சம்பந்தமும், ஏழா எட்டிலே ஏழந்தரம் போவதும், எட்டாயிரத்துக்கு மேல இருக்கவே கூடாது. எட்டு எட்டா முடிச்சு போட்டேன்னா உகரத்தில் ஓடி விளையாடணுமானா ஒரு குழந்தையாகப்பட்டது பிறந்து 8 வயது வரைக்கும் ஆடி ஓடி சின்ன வயதிலே விளையாடிட்டு இருக்கும். அது விளையாடக்கூடிய பருவம். 8 வயசு வரைக்கும் நமக்கு எவ்வளவு விளையாட முடியுமோ நல்லா ஆடி ஓடி விளையாடணும். ஒண்ணுமே செய்யாது. அதான் ஓரத்தில் ஓடி விளையாடணும். ஈரத்தில் கல்விகளை கற்கணும்னா ஈரத்தை எத்தனை வயசு? 16 வயசுக்குள்ள பள்ளிக்கூடத்துல போய் நம்ம எவ்வளவு பாடம் படிக்கணுமோ அதான் மண்டையில நிற்கும். 16 வயசுக்கு உள்ள. அதுக்கு மேல படிக்கணும்னு நினைக்க முடியும். அதுக்கு மேல படிக்கணும்னு ஆசை இருந்தாலும் மண்டையில படிப்பு ஏறாது. ஏன் ஏறாதுன்னா 16 வயசுக்கு உள்ள படிக்கக்கூடிய பருவம். 16 வயசுக்கு மேல ஆகிட்டு வைங்க இந்த கண்ணுல இருந்து சுத்துல வரும் பார்த்துக்கோ. நம்ம பொண்ணு அங்க நிற்பாளா, இல்ல இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிற்பாளா, ஓடி போடுவோமா, இல்ல பார்க்க போவோமா, அப்படின்னு இந்த கண்ணு சுத்துல வரும் பார்த்துக்கோ. படிக்கக்கூடிய கவனம் மாறிடும். மனசு வந்து அலைவாய ஆரம்பிக்கும். அப்ப படிக்கக்கூடிய எண்ணமே வராது பார்த்துக்கோ. அதனால 14 வயசுக்குள்ள நல்லா படிக்கணும். அதுக்கு மேல ஆகிட்டா நம்ம பருவங்கள் மாறிடும். அதான் ஈரத்தில் கல்வியை கற்கணும். மூகட்டா உறுதியான மனம். மூகட்டா 24 வயசுக்குள்ள நல்ல பொண்ணா பார்த்து மாப்பிளை பார்த்து கல்யாணம் முடிக்கணும். அதுக்கு மேல ஆகிட்டா வயசாயிட்டுருவாங்க. அதான் மூகத்தில் முடியாத மனமும். நாளத்தான் 32 வயசு. 32, 35 வயசுக்குள்ள இறைவன் கொடுக்கக்கூடிய வரமாகப்பட்டதை வேணாம் சொல்லாம பிள்ளையை பெற்று எடுக்க வேண்டும். இறைவன் எதை கொடுக்கிறாரோ அதை வாங்கிக் கொள்ள வேண்டும். அதான் 32 வயசுக்குள்ள பிள்ளையை பெற்று எடுக்கணும். ஐயட்டா எத்தனை? 40 வயசுக்குள்ள நாளெல்லாம் ஓடி நம்மளால எவ்வளவு தூரம் பாடுபட்டு உழைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நல்லா சாப்பிடணும், நம்ம நல்லா உழைக்கணும், நல்லா தூக்கணும். 40 வயசுக்கு மேல உழைக்கணும்னு ஆசை இருந்தாலும் நம்ம உடம்பு ஒத்துழைக்காது. 40 வயசுக்கு உள்ள வரைக்கும் நம்ம என்ன சொல்லுகிறோமோ எதை கொடுக்கிறோமோ இந்த உடம்பு அதை பேச கேட்கும். நம்ம உடம்பு நம்ம பேச கேட்கும். 40 வயசுக்கு உள்ள. 40 வயசுக்கு மேல ஆகிட்டு வருகே இந்த உடம்பு என்ன சொல்லுதோ அதைத்தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கும். உடம்பு சொல்லணும்னா உடம்பு வந்து சொல்லாது. டாக்டர் சொல்லுவாரு, சாயங்காலம் வாங்கிட்டு போங்க, சப்பாத்தி சாப்பிடுங்க, காலையில வாங்கிட்டு போங்க, காலங்களை வெளியில வச்சு தொங்குங்க.